வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். அந்த கலைமகளின் பாத கமலங்களில் எங்கள் சமர்ப்பணம் சமர்ப்பணம். எல்லாம் மங்களமா நடக்கும். நல்ல நடக்கட்டும். என்ன வேணும்? பெங்களூர்ல உன் போலீஸ் வேலையெல்லாம் எப்படி இருக்கு? அசிஸ்டன்ட் கமிஷனர் வேணுகோபால் பேரை சொன்னா பெங்களூரே நடுங்கும். மாமா, அப்ப பெங்களூர்ல எல்லாரும் நடுங்கிறது குளிருக்காக இல்ல, உங்களுக்காக. சும்மா வேணு, என் மூத்த பிள்ளை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான், மூணாவது பிள்ளை தருதல் ஆயிட்டான், குமாராவது என் மாதிரி ஒரு பெரிய வக்கீலா வருவான்னு அவனை பிஎல்லுக்கு படிக்க வச்சேன். ஆனா அவன் வக்கீல் தொழிலை விட்டுட்டு பொதுஜன சேவை அது இதுன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கான். ஏன் தான் இப்படி ஒரு பிள்ளைய பெத்தோன்னு இருக்குப்பா. அண்ணா, இவர் 1000 சொல்லட்டும். குமார் மாதிரி ஒரு பிள்ளைய பெறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். பாரு, இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள். நீங்க வேற ஊருக்கு புறட்டு போறீங்கன்னு தெரியும். தெரிஞ்சிருந்தும் ராஸ்கல் அவன் இன்னும் வீட்டுக்கு வரல. என்னப்பா தம்பி இன்னும் வரலையா? இல்ல ராஜு, காலையில போனவன் இன்னும் வரல. எல்லாரும் வந்துட்டீங்களா? பாடத ஆரம்பிப்போமா? என்னப்பா அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என் பிறந்த நாள், அதனால பாடத்தெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு மிட்டாய் கொடுத்துறேன். நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. உட்காருங்க உட்காருங்க உட்காரு. இப்ப நாம நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரை பத்தி படிக்க போறோம். அவர் யாருன்னு உங்களை யாருக்காவது தெரியுமோ? வெரி குட். அப்படித்தான் ஆர்வமா இருக்கணும். சொல்லு. நான் அத சொல்ல வரல சார். இனிப்புல ஈ உட்கார்ந்துருக்கு, வரட்டவா? ஈ உட்கார்றது இருக்கட்டும், முதல்ல நீ உட்காரு, இல்லன்னா ஒன்ன வரட்டிடுவேன். மகாத்மா காந்தி பிறந்தது திருநெல்வேலி அல்வா கடையில தான் சார். திருநெல்வேலி அல்வா கடையில தான் சார் ஸ்வீட்டை வாங்கினீங்க. இல்ல, முனியாண்டி விலாஸ்ல வாங்கினேன். என்னங்க சார் நீங்க முனியாண்டி விளாத்துல இதெல்லாம் வைக்குதா? உட்கார்றா. இந்த பாருங்க, இதெல்லாம் என்னால தாங்க முடியாது. எல்லாரும் மனசை ஒரு நிலைப்படுத்தி எதுல கவனத்தை செலுத்தணுமோ அதுல செலுத்தணும். எல்லாரும். குமார், நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டேன். இல்ல இல்ல சொல்லு.
உனக்கு சுத்தமா அறிவே இல்ல. என்னடா பசங்களுக்கு இருக்கு? ஆமா, அவங்களுக்கு தெரியாத இருக்கும். ஏன்பா இவங்க எல்லாம் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுதோ? பூந்திய முன்னாடி வச்சுக்கிட்டு காந்திய பத்தி கேட்டா எவன் பதில் சொல்லுவா? எனக்கே பூந்தி பக்கம் தான் கவனம் போகுது. கொஞ்சம் எடுத்துக்கவா. நீயே இப்படி பேசுனா சின்ன பசங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? இன்னைக்கு என் பிறந்த நாள், ஒரு நல்ல விஷயத்தையாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் ஆர்வத்தோட வந்திருக்கேன். சரி, நீயாவது சொல்லு, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார்? சொல்லு, கேளுங்க. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார்? ஏய், சொல்லிட்டேன். என்னடா மானத்தை வாங்குற? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார்? சொல்லு. எனக்கு தெரியாது. டேய், சொல்றா. சத்தியமா நான் இல்லமா? டேய், வா. சார் என்னங்க சார் நீங்க? அவர்தான் இல்லங்கிறாரு, விட்டுருங்க சார். போ, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடு. உனக்கு ரெண்டு இஷ்டம்? போ, போ. டேய் பசங்களா, வாடா வாடா. அலையாதீங்க, நான் சாப்பாடு தரேன். யார் நீ? பார்த்தாலே தெரியல பொண்ணுன்னு. கண்ணு மூடிட்டாலே தெரியுது பொண்ணுதான். என்னப்பா இதுக்குதானா என்ன முட்டாய் கொடுக்க சொல்லிட்டு நீ எங்க முட்டாய் திங்கிறியா? இல்லடா, மீனை பிடிச்சது, அதை நான் பிடிச்சேன், விட்டுட்டேன். ஏன்பா இந்த மீன் விவகாரத்தை இதே மாதிரி கட்டி பிடிச்சு நாங்க விசாரிக்க மாட்டோமா? கட்டி போடு. என்னடா இது? நீ விசாரி, எனக்கு என்ன பண்ணுது? விசாரி போடாம விசாரி. ஏமா, நீ இந்த ஏரியாவுக்கு புதுசா? பார்த்தா புதுசா தெரியுதே. நான் சொல்றேன் சார், வசந்தி அக்காவும் இவங்க தாத்தாவும் இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. ஒரு வாரம் தான் ஆகுதா? அதுக்குள்ள ஒட்டிட்டீங்களா? இங்க வர சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாருன்னு கேட்டா அது தெரியல. ஆனா எந்த பொண்ணு எந்த ஏரியாவுக்கு எப்ப வந்ததுன்னு கேட்டா கரெக்டா சொல்ற. நீதான் வருங்காலம். நாடு வாழ்க. அதனால இந்த ஏழைகளுக்கு தானே செய்யறோம். வரட்டுங்களா? டிரைவர், பாவம் ஏழை பையன், தூங்கி எத்தனை நாள் ஆச்சோ? அவன் எழுப்பாரு, அவன் அங்கேயே தூங்கட்டும். கண்ணு முழிச்ச உடனே அவன் எங்க போகணுமோ நம்ம கார்லயே கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துரு. நான் டாக்ஸில போய்க்கிறேன். வாங்க, நம்ம வண்டி இருக்கு, அதுல போலாம். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, ஏழை பிள்ளைக்கு கார் கொடுக்கிறார் வள்ளல் ராஜசேகர். வள்ளல் ராஜசேகர் போல மனித தெய்வங்கள் இருக்கிறதுனால தான் இந்த நாட்டுல மழையே பெய்யுது. இந்த ராஜசேகருடைய காரை போடுறது கூட அருகதை இல்லாத ஏழை பணாத பையன் அதுல ஏறி படுக்கிற வரைக்கும் பார்த்துட்டு சும்மா கவனிக்கல ராஜமா, அந்த காரை சோப்பு நல்லா கழுவி விட்டு ராஜமா. என்னதான் கழுவுனாலும் அந்த ஏழை தொட்ட கரை போகாதுரா. முதல்ல அந்த காரை வந்த விலைக்கு வித்து தொலை. அம்மா, உன் கல்யாணத்துக்காக முதலாளிகிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன், அத போய் வாங்கிட்டு வந்துடுறேன் வசந்தி. தாத்தா, எனக்கு இப்ப கல்யாணம் ரொம்ப அவசியம் நான் உன்கிட்ட சொன்னேனா? இதெல்லாம் நீ சொல்லணுமா? எனக்கும் வயசாயிடுச்சு. கதை மூடுறதுக்கு முன்னாடி உன் கல்யாணத்தை நடத்தி பார்க்க வேண்டாமா? போயிட்டு வந்துடுறேன். இங்க வர என்ன யாருமே காணோம்? பாடம் படிக்க வரல? என்னங்க சார், எவ்வளவு பெரிய சோகத்துல மூழ்கி கிடக்குறோம். பாடம் என்ன சார் பாடம்? யாரா மூழ்கி கிடக்குறாங்க? நம்ம சேரியே. டேய், என்னடா சொல்ற? நான் சொல்லிட்டே வரேன், நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க. வசந்தி, சுப்பிரமணியம் எல்லாம் சொன்னா. உங்க தாத்தா மேல எப்படி கொலைப்பழி விழுந்துச்சு? ராஜசேகரங்கிற ஒரு பணக்காரன் கிட்ட எங்க தாத்தா வேலை பார்த்தாரு. சண்டால உண்மையா உழைச்சு எங்க தாத்தா மேல கொலைப்பழிய போட்டு உள்ள தள்ளிட்டான். இந்த பணக்கார பாவிகளே இப்படித்தான். வசந்தி, எல்லா பணக்காரங்களுமே கெட்டவங்க இல்ல. யார் கெட்டவரோ நல்லவரோ, எங்க தாத்தா நல்லவர். நிச்சயமா அவர் இந்த கொலையை செஞ்சிருக்கவே மாட்டாரு. ஓகே, நீ தப்பா நினைக்கலன்னா உங்க தாத்தாவை காப்பாத்த நானே ஒரு வக்கீல் ஏற்பாடு பண்றேன். சார், சார். என்ன சார்? இவங்க பேர் வசந்தி. பக்கத்துல இருக்கிற குப்பத்துல தான் இருக்காங்க. ரொம்ப ஏழை. இவங்க தாத்தா செய்யாத ஒரு குத்தத்துக்காக கைது பண்ணப்பட்டு ஜெயில இருக்காரு. நீங்க தான் அவர் சார்பா இந்த கேஸை எடுத்துக்கிட்டு அவருக்காக ஆஜரானும்.
நீங்க இடம் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபீஸ் கொடுக்க முடியாத ஏழைங்க கேஸ நான் தொடக்கூட மாட்டேன். என் கையில கட்டி இருக்கிற வாட்சோட விலை என்ன தெரியுமா உனக்கு? அது ஏன் இப்ப உங்க வேலை என்ன? உன்னால கொடுக்க முடியாத பெரிய வேலை. பேசாம வேற வக்கீல பாரு. உங்களால இந்த கேஸை எடுத்து நடத்த முடியுமா முடியாதா? என்னால முடியாது. அப்பா என்னடா கத்தற? இவரு உங்க அப்பாவா? இதயமே இல்லாத பணத்தாசை பிடிச்ச இந்த வக்கீல் தான் எனக்கு அப்பா. Bloody nonsense. Get out. With pleasure. நானே நடத்துறேன். டேய், நீதான் வக்கீல் தொழிலே பண்ண போறது இல்லைன்னு சொன்னியடா. சொன்னேன். ஆனா உங்களால தூக்கி எறியப்படுற இந்த மாதிரி ஏழைங்களுக்கும் சட்டம் பயன்படுவாடா? அதான் நானே இந்த கேஸ் எடுத்து நடத்த போறேன். வசந்தி வா போல. என்னங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலீங்க. புள்ள ஒரு கேஸ் கொண்டு வந்திருக்கானே, அதை எடுத்துக்காம அவன் கூட போய் மோதிக்கிட்டு இருக்கீங்களே. இது நாள் வரைக்கும் வக்கீல் தொழிலே பண்ண போறது இல்லைன்னு சொன்னவனே எப்படி கேஸ் கட்ட தூக்க வச்சேன் பாத்தியா? நடந்தது என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். என் பேத்தி கல்யாணத்துக்காக என் முதலாளிகிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன். ராத்திரி 8 மணிக்கு பங்களாக்கு வர சொல்லியிருந்தார். நான் அன்னைக்கு போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் அங்க போனப்போ மணி, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உன் கூட சேர்ந்து பிசினஸ் செய்ய தயாரா இல்ல. நீ மரியாதையா எனக்கு சேர வேண்டிய பங்கை பிரிச்சு கொடுத்துரு. விளையாடுறியா பார்ட்னர்? விளையாடல, உண்மையத்தான் சொல்றேன். கொடுக்கலன்னா நாம செய்யற பிசினஸ போலீஸுக்கு சொல்லி ஒன்ன காட்டி கொடுக்கறத தவிர எனக்கு வேற வழியே இல்ல. முடிவா என்ன பண்ண போற? நல்ல முடிவுதான் பண்ண போறேன். ஆனா மணி, நீதான் அவசரப்பட்டு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. பணம் எனக்கு பெருசு இல்ல. நம்ம பார்ட்னர்ஷிப் உடைய போறது நினைச்சா என்னால தாங்க முடியல. நீ பிடிவாதமா இருக்க. ஆல்ரைட், நீ கேட்டதுக்கு மேலே 5 லட்சம் ரூபாய் கொடுக்கற. ஓகே மணி, நாம பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு இல்ல? எனிவே, நம்ம நண்பர்களாவே பிரிவோம். என்ன மணி? ஒண்ணு இல்ல, ஏதோ ஊசி குத்துன மாதிரி இருந்து. நான் போய் பணம் எடுத்து வந்துடுறேன். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? முதலாளி என்ன என்ன கேக்குறா? நீ எப்போ வந்த? நான் அப்படியே வந்துட்டேன். வேற யாராவது வெளியே இருக்காங்களா பாரு. ஓடு போ. யாரும் இல்லைங்க. இந்த ரிவால்வர் அப்படி இத வந்துட்டேன். ஹலோ, போலீஸ் கண்ட்ரோல். கையில துப்பாக்கியோட நின்றுகிட்டு இருந்த என்ன இவன் தான் என் பார்ட்னரை கொண்டுட்டான்னு சொல்லி என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டான் அந்த பாவி. இதுதான் நடந்தது. அவன் பால்ல ஏதாவது விஷம் கலந்து அவன் பார்ட்னர் கொடுத்தனா? இல்லையே. பின்ன எப்படி கையை கொடுத்த உடனே அவன் செத்து போக முடியும்? அது எனக்கு புரியல தம்பி. சந்தர்ப்ப சாட்சியங்களை கொண்டு பார்க்கும்போது ராமலிங்கம் தான் இந்த கொலையை செய்தார் என உறுதியாக தெரிகிறது. எனவே
இபிகோ 302வது செக்ஷன் படி ராமலிங்கத்துக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். ஐயா, இது அநியாயம். அக்கிரமம். நான் கொலை செய்யலையா? நான் கொலை செய்யல. ஐயா, என்னை காப்பாத்துங்க ஐயா. நான் கொலை பண்ணலையா? நான் என்ன கொலை பண்ணலையா? ஐயா, டேய், நான் தூங்குறதுக்குள்ள உன்னை கொல்லுறேன் சாமி. வசந்தி, விடுடா. விடு. என்ன விடு. விடுடா. விடு. பேசாம வர்றியா ஐயா? ஐயா, அவசரப்பட்டவனை சுற்றாதீங்க ப்ளீஸ். இல்ல, அவன் உயிரோட இருக்க கூடாது. ஐயா, ஐயா, சொல்றத கேளுங்க. இது வரைக்கும் நீங்க எந்த குற்றமும் செய்யல. இப்ப இவங்க சுட்டீங்க, அப்புறம் குத்தவாளி ஆடுவாங்க. அப்புறம் என்னால உங்களை காப்பாற்ற முடியாது. ப்ளீஸ் துப்பாக்கி கேட்படுங்க. சொல்லு. தாத்தா வேண்டாம், அவர் சுட்டாதீங்க தாத்தா. முடியாது. யார் எடுத்தாலும் சரி, அவனை கொல்லாம விட மாட்டேன். தாத்தா, என்ன சுட்டுட்டு இவனை சுடுங்க. எஸ், ஏன் தயங்குறீங்க? Come on, shoot! எனக்கு தெரியும் உங்களால சுட முடியாது. ஏன்னா ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு நீங்க கெட்டவர் இல்லை. ராஜசேகர், உன் புத்தியை காட்டிட்ட பத்தியா? உங்க ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு மரியாதை எங்க இருந்து போயிடு. போறேன் போறேன். ஐயா, இந்த இதை வச்சுங்க. நேர போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த துப்பாக்கியோட சரண் அடைஞ்சிருங்க. நானும் உங்க கூட வரேன். மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணி உங்களை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. அந்த குமார கொஞ்சம் நிறுத்தியா? One minute, please. இந்த ஒரு நிமிடம் தான் என் வாழ்க்கையை மாற்றி அமைத்த அந்த ஒரு நிமிடம். ஐயோ! நீ மட்டும் தடுக்காம இருந்திருந்தா அவனை நான் கொண்டு இருப்பேன். இப்ப என்ன சுட்டுட்டான் பாத்தியா? நீ என்ன எப்படி காப்பாத்த போறேன்? தம்பி, ஐயா, மசதியே அனாதையா அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்ல ஐயா, ஐயா, வாங்க இன்ஸ்பெக்டர். உங்களுக்கு தான் போன் பண்ணலாம் நினைச்சேன்.
இந்த சண்டாள ராமலிங்கம் என்ன சுட வந்தான். நான் தற்காப்புக்காக போராடினேன். என் கையில காயம் பட்டுருச்சு. துரதிருஷ்டவசமா அந்த துப்பாக்கி வெடிச்சு அவன் இறந்துட்டான். ஐ எம் சாரி சார். எதுவா இருந்தாலும் நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கேன். அப்கோர்ஸ் டூ யுவர் டியூட்டி இன்ஸ்பெக்டர். வீட்டை பாத்துங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். மரணமடைந்த ராமலிங்கம் கோர்ட்டில் ராஜசேகரை கொலை செய்தே தீர்வதாக சொல்லியிருக்கிறார். இன்ஸ்பெக்டரின் துப்பாக்கியை திருடிக் கொண்டு ஓடியிருக்கிறார். ராஜசேகரது வீட்டிற்கு சென்று அவரை கொலை செய்தாக மிரட்டியிருக்கிறார். ராஜசேகர் தன்னை காத்துக்கொள்ளும் முயற்சியில் இறங்கும் போது துப்பாக்கி வெடித்து ராமலிங்கம் இறந்திருக்கிறார். மேற்சொன்ன சம்பவங்களை நேரில் பார்த்ததற்கு சாட்சியங்கள் இருக்கின்றன. ஆகவே தற்காப்புக்காக நடந்த செயலாக இதை கருதி ராஜசேகரை விடுதலை செய்ய தீர்ப்பு கூறுகிறேன். மிஸ்டர் குமார், நீ படிச்ச சட்டம் கோர்ட் வரைக்கும் தான் பாயும். என்கிட்ட இருக்கிற பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். பாயும் சார். ஆனா பாதாளத்துல புழுக்க தாங்காம வேர்த்து போய் காத்து வாங்க வெளியில வரும் இல்ல, அப்ப இந்த சட்டம் ஆரோக்கியமா காத்திருக்கும். பி கேர்ஃபுல். யூ பி கேர்ஃபுல். தோல்விங்கிற வார்த்தையே இந்த ராஜசேகர் அகராதியில கிடையாது. தோல்வி இல்லாத மனுஷன் சரித்திரத்திலேயே கிடையாது. 1000 வழக்கு நீ என் மேல போட்டாலும் தோல்வி உனக்குத்தான் சொல்றேன். வழக்குல தோல்வி அடைஞ்சிருக்கலாம், வாழ்க்கையில தோல்வி அடைய மாட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இன்னும் எண்ணி 3 மாசத்துல, தட் இஸ் 90 days, உன்னை குற்றவாளி நிரூபிச்சு உன் கழுத்துல தூக்கு கயிற மாட்டல, 3 முழம் கயித்துல நான் தொங்குறேன். 3 மாசம் கழிச்சு 3 முழ கைத்த நானே உனக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே? நீ எங்க வந்த? உன் தாத்தாவோ செத்துட்டான். தனியா இருக்கிற உனக்கு கட்டில் துணையா இருக்க வந்திருக்க. நாயே, வெளியே போ. நாய் தான், வெறும் நாய் இல்ல, வெறி நாய். உன்னை சும்மா விட மாட்டேன்.
என்னங்க ஐயோ இவன் தான் அந்த சண்டாள ராஜசேகரோட டிரைவர். இவனை விசாரிச்சு அவனை பத்தின எல்லா உண்மையும் தெரியும். ஒரே கல்ல ரெண்டு மாங்க விசாரிக்கிறேன். சொல்லு, உன் முதலாளி என்ன தொழில் பண்றது? சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்லு சொல்லு. என் முதலாளி என்ன வேலை செய்யறது எனக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு மாசமும் கேரளா போவாரு. கேரளா எதுக்கா போறாரு? எதுக்கா போறாங்க எனக்கு தெரியாது. ஏற்பாடு கொண்டு போட்டு திரும்பி வந்தா கூட்டு வந்துடுவேன், அவ்வளவுதான். இந்த மாசம் எத்தனாம் தேதி போறாரு? தெரியாது. சொல்லு. சொல்லிடுறேன். இந்த மாசம் 15ஆம் தேதி போறாரு. இனிமே வசந்தி இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. சரிங்க. இங்க நடந்த விஷயம் உங்க முதலாளிக்கு தெரிஞ்சிச்சு, அப்புறம் மீன் தொட்டி இல்ல குழிய தோண்டி புதைச்சிருவான். ஆமா, உங்ககிட்ட உதவ வாங்கிட்டு உண்மையை சொன்னது எங்க முதலாளி தெரிஞ்சா நீங்க என்ன அவரே போச்சுறாரு. என்ன விட்டுருங்க, பாத்தீங்களா? போடு. அடி ஒண்ணும் பண்ண. என்னாச்சு தெரியல, சட்டையை ஊத்து பாப்போம். அடிச்சானோ கடிச்சானோ? ஐயோ ஒண்ணு இல்ல. என்ன கையை காமிங்க. எனக்கும் ஒரு துணை தேவைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே அந்த ராஜசேகரன் நிழலா தொடர்ந்து அவனை கையும் களவுமா சட்டத்து கையில பிடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் இந்த லவெல்லாம் பண்ண. ஓகே, வரட்டுமா? நானும் உங்க கூட வரேன். பூனைய மடியில கட்டிட்டு சவுனம் பார்க்க சொல்றியா? வேணாம், நான் வரேன். உன் மூக்கு ரொம்ப அழகா இருக்கு. வரேன். മുറിയില്ല, സോറി. என்னது முறி? സിംഗിളും ഇല്ല, ഡബിളും ഇല്ല, കോട്ടേജും ഒന്നും വേക്കൻസി ഇല്ല. ஐயோ அப்படி சொல்லாதீங்க சார். நான் இந்த ஊருக்கு புதுசு. வேற எந்த ஹோட்டலையும் எனக்கு ரூம் கிடைக்கல. கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். யூ நோ இங்கிலீஷ்? தெரியாது.
ഇംഗ്ലീഷ് പറഞ്ഞുകൂടാ മലയാളം പറഞ്ഞുകൂടാ ഹോട്ടലിൽ മുറി വയ്ക്കാൻ വന്നിരിക്കുന്നു ഓരോരുത്തരും നിങ്ങൾ പറയുന്ന സംസാരം എനിക്ക് പുരിയില്ല எனக்கு சம்சாரமே கிடையாது சார். ആകപ്പാടെ കുഴപ്പമായില്ലേ ഇത് എന്തോ ചെയ്യും സാർ എക്സ്ക്യൂസ് മീ 1 മിനിറ്റ് യെസ്. ഇയാൾ തമിഴാണെന്ന് തോന്നുന്നു ഇവിടെ മുറിയൊന്നും കാര്യമില്ല ഞാൻ പറഞ്ഞിട്ട് ഇയാൾക്ക് മനസ്സിലാകുന്നില്ല സാർ തമിഴിലൊന്ന് പറഞ്ഞ് മനസ്സിലാക്കി കൊടുക്കണം പറയാ தம்பி இங்க ரூம் இல்லையா, வேற ஹோட்டல் பாருங்க. சார் நீங்க தமிழ்ல? பச்சையான பரமக்குடி தமிழ. நான் தூத்துக்குடி சார். ஒரே தமிழ் குடி, ஆனா ரூம் இல்லையா, என்ன பண்றது? சார் நான் பிசினஸ் விஷயமா இந்த ஊருக்கு வந்தேன், ரூம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்க தப்பா நினைக்கலன்னா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ராத்திரி மட்டும் உங்க ரூம்ல தங்கிக்கலாமா? எனக்கு ஆட்சேபம் இல்ல, என் கூட என் தம்பி இருக்கான், ஒரே ரூம்ல 3 பேர் தங்கறதுக்கு இந்த ஆளு சம்மதிக்கணுமே. சார் கேட்டு பாருங்க சார். சொல்றேன். സാറേ ഒരു ചെറിയ ഓബ്ലിഗേഷൻ, ഈ ഒരു രാത്രി മാത്രം ഇയാൾ ഞങ്ങളുടെ കൂടെ താമസിച്ചൂടെ? നോ 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 നോ, ഡബിൾ റൂമിൽ 2 പേരിൽ കൂടുതൽ താമസിക്കാൻ ഒക്കെയില്ല. ദാറ്റ് ഈസ് അഗൈൻസ്റ്റ് ദി റൂൾസ്. അല്ല, എക്സ്ട്രാ ബെഡ് ഞങ്ങൾ പേ ചെയ്തോളാം. എക്സ്ട്രാ ബെഡ് കിട്ടുമോന്ന് ഞാൻ നോക്കട്ടെ. എക്സ്ട്രാ ബെഡ് കിട്ടിയില്ലെങ്കിൽ നിങ്ങൾ 2 പേരും ഒരേ ബെഡിൽ മാനേജ് ചെയ്യേണ്ടി വരും. என்ன சார் சொன்னாரு? எக்ஸ்ட்ரா பெட் கிடைக்கலன்னா 2 பேரும் ஒரே கட்டில படுக்கணுங்கிறாரு, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்க. வாங்க. ஆனா நீங்க மெட்ராஸுக்கு அடிக்கடி வருவீங்களா? இல்லையா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, உங்க மூக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்குங்க. ஐயோ நீங்க இதை பார்த்துக்க முடியாது சார். நான் எர்ணாகுளம் விட்டா தூத்துக்குடி, தூத்துக்குடி விட்டா எர்ணாகுளம், அவ்வளவுதான். சரி, நீங்க எங்கே இருக்க, நான் ஒரு அவசர வேலையை வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்க சார் போறீங்க? என் தம்பி வண்டியில காத்துட்டு இருக்கான், போயிட்டு வந்து. சார் நான் வரேன் சார். என் சொந்த வேலையா போறேங்க சார். எனக்கு ரூம்ல தனியா இருக்க பயமா இருக்கு, வரேன் சார். சரி வாங்க. எப்ப இந்த விவாகம்? ஒரு மோளே மூவர் இங்க வந்த உடனே கல்யாணம். சரி வா. என்ன கேப்டன், எப்படி இருக்க? ஐ அம் ஃபைன் சார். செக்யூரிட்டி பக்கா சார். மாதவி, ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன். வழக்கம் போல சாப்பாட்டை ரூமுக்கு வெளியே வச்சிரு, வேணுங்கிற போது நான் எடுத்துக்கிறேன். வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது. கேப்டன், மாதவிக்கு எப்ப கல்யாணம்? நடக்கும் சார், நடக்கும். கல்யாணம் நடக்கும். நீ செத்தாலே எங்க கல்யாணம் நடக்கும். கோவிச்சுக்கார போலே உன் முறமாப்பிட புலி வேஷம் பூதலிங்கம் வருவான். அவன் வந்த உடனே கல்யாணம். சின்ன பிராயத்திலே புத்தி கெட்டு போய் புலி வேஷம் போட்டு இந்த ஊரை விட்டு ஓடினவன் அவன் எப்ப வரும்? எந்த கல்யாணம் எப்ப நடக்கும்? எந்த குருவாயிரப்பா. என்னடா 2 மணி நேரமா இப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கிறேன், கழுத்து சுலிக்குதுபா. அதெல்லாம் ஒண்ணும் வலிக்காது. தம்பி உனக்கு கழுத்து வலிக்கல, நெஞ்ச தொட்டு சொல்லு. சரி, வலிக்குது விடு. நம்ம ஏன் அப்படி நிக்கிறோம்? உள்ள போயிருக்கான், எப்ப எப்படி வெளியே வருவான்னு தெரிஞ்சுக்க வேணா? உனக்கு இவ்வளவுதானே தெரியணும், நான் கேட்டு சொல்லிடுறேன். டேய் இருடா பைத்தியம். மாறி நிக்கணும். சாரி, நடு ரோட்ல நிக்கிறது. நாம எப்படி நின்னா இவனுக்கு என்ன என்னமோ மாறி நின்னுன்றானே, இவன் யார் சொல்றதுக்கு? சொல்றது கேட்டா மாறி நின்னுலான்றியா? தம்பி இப்படி வா. அவன் கைய பாத்தியா? பார்த்தனே, அதுல 6 மோதிரம். வளராது, ஒரே ஒரு மோதிரம் தான் இருந்துச்சு. முட்டாள், 6 நீ எழுத்து போட்ட மோதிரம்டா. அதனால ராஜசேகர். நீ என்ன பண்ணி அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேன்ற மாதிரி எல்லாரையும் ராஜசேகர்ன்ற? இவன் தாடியெல்லாம் வச்சிருந்தானே. எனக்கு நம்பிக்கை இல்ல. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அங்க அந்த மிலிட்டரிக்காரன் புலி வேஷ பூஜலிங்கத்தை எதிர்பார்க்கிறான். இது யாருக்கு புலி வேஷம் போடுறது? அதானே, யாரு இப்போ? ஓ ஓ ஓ
முறத்தால புலி அடிச்சு விரட்டி இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன விளக்குமாறு? ഞാൻ കാസാണ്. തമിഴ് അപ്പനക്കും കേരള അമ്മയ്ക്കും പിറന്നവളാണ്. എനിക്ക് ഈ വിളക്കമാരെ മതി. ஐயோ ஐயா, புலி கண்ணாடி போட்டிருக்கு. அறிவு கட்ட மாமா, நான் புலி இல்ல, உன் மாப்பிள புலி வேஷ பூதலிங்கம். நல்ல ஐடியா சார். புலி வேஷம் போட்டு உங்க தம்பியை சேர்த்து விட்டீங்களே, எதுக்காக சார்? இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சரி, இப்ப நான் குளிக்கட்டுமா, நீங்க குளிக்கிறீங்களா? நீங்க குடிங்க சார், நீங்க குடிங்க. ரைட். காக்கா காக்கா கனகவேல் காக்கா. நடுங்க நடுங்க, உடம்பெல்லாம் நடுங்க. എത്ര ദിവസമായി? தாத்தாக்கு ദിവസമായി, பாட்டிக்கு ദിവസമായി, முள்ளு பாட்டிக்கு நாளைக்கு கொடுக்குறோம். ഇത്ര ദിവസമായിട്ട് നിങ്ങൾ എവിടെ ഇരുന്നു? அத்தை கேக்குறியா நீ? அது ஒரு பெரிய கதை. என்ன துண்டை கடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? போய் குளிங்க. அட போங்க சார்னா. ஐயோ, ஏன் சார் குளிக்க மாட்டீங்க? டைம் ஆகுது இல்ல, குளிங்க சார். நீங்க குளிக்கிறீங்களா, நான் வந்து குளிப்பாட்டி விட்டுமா? சொல்லிக்கிட்டே. வசந்தி, நீ என்னை ஏமாத்தினாலும் உங்க மூக்கு காட்டி கொடுத்துருமே, உன் முகம் எனக்கு மனப்பாடம். എനിക്ക് ഇങ്ങനെ ഊഞ്ചലാടി കുളിക്കണമെന്ന് വളരെ ആശ. எனக்கு இப்படி ஹோஸ் பைப்ல உனக்கு தண்ணி காட்டணும்னு வளர தலையெழுத்து. வளர்ந்தப்புறம் வளர ஆசையம். மாதவி, എന്താ ചേട്ടാ? பயங்கர சேட்டை. ஒண்ணு இல்ல மாதவி, உங்க முதலாளி ராஜசேகரர் காசு சேகரார். சரி, அவரு என்ன தொழில் பாக்குறாரு? ஒண்ணு இல்ல, ஒரு நல்ல வேலைகளை கிடைக்குமோன்னு. നിങ്ങൾക്കോ? எனக்கு என்னத்துக்கு வேலை? நான் எப்படியே சந்தோஷமா உனக்கு தண்ணி காட்டுன்னு இருந்துருவேன். எனக்கு ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பாவம் கல்யாணமானவன் வேலை இல்லாம திண்டாடுறான். அந்த ஜோடியில யாராவது ஒருத்தருக்கு வேலை கிடைச்சா கூட போதும். ഇവിടെ വേലയില്ല. പിന്നെ കേട്ട് വീട്ടിൽ ലില്ലിന്റെ വീട്ടിലെ വേല ഉണ്ടു. അവിടെ പറഞ്ഞു വേലക്കാരിയെ കയറ്റി വിടും. അമ്മേ, വേലക്ക് ആള് വേണമെന്ന് പറഞ്ഞില്ലേ? ഇതാ വണക്കங்க. என்ன பேரு, எந்த ஊரு? என் பேரு செல்லம். என் பேரு செல்லம், ஊரு திருநெல்வேலி பக்கம். இன்னைக்கே வேலையில் சேர்ந்துக்க, இங்கே தங்கிக்கலாம். நான் இவங்களோட தங்கிக்கிறேங்க. சரி, சம்பளம் என்னன்னு பேசிக்க, வேலை என்னன்னு காமி. வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யணும். செய்வேனுங்க. வரு. என்னம்மா? யாரு இது அங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறது? ஏய், யாருன்னு கேக்குறேன்ல, நீ அங்கேயே பாத்துட்டு இருக்க. அது ஒண்ணுமில்ல, எனக்கு தூரத்து உறவுங்க வேலை தேடிக்கிட்டு வந்திருக்காரு. ஓ, ஐ சீ. அவனுக்கு நான் வேலை கொடுக்கறேன், போய் கூட்டிட்டு வா. ஏய், கூட்டிட்டு வான்னு சொன்னேன். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கூட்டிட்டு வா. நல்ல அழகா ட்ரெஸ் மாத்திக்கிறேன். போ.
கொஞ்சம் வரீங்க. ஐயோ, என் நெஞ்சு இல்ல, உங்க நெஞ்சு. சரியான நாட்டுக்கிட்ட. இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்துரு. என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கலாம்ல? அப்பப்ப சொல்றேன். சரி. உன் பேர் என்ன? கே.கோ. பாண்டியனுங்க. அது என்ன கே.கோ. பாண்டியன்? தாத்தா பேரு கசபதிங்க, அப்பா பேரு கோலப்ப. கே.கோ. பாண்டியன். லவ்லி நேம். ஏன் பாண்டியன், உனக்கு என்னென்ன எக்ஸசைஸ் செய்ய தெரியும்? தண்டாளுவீங்க, பஸ்கி தெரியுங்க, கரலா சுத்துவேன், கிட்டத்தட்ட எல்லாமே செய்வேனுங்க. செக்ஸ் தெரியுமா? என்ன அப்படி பாக்குற? செக்ஸும் ஒரு எக்ஸசைஸ் தான். உனக்கு தெரியுமா? செக்ஸ் என்னங்க? தெரியாதா? இன்னைக்கு சாயந்தரம் நம்ம பீச்சுக்கு போவோம். அங்க நான் சொல்லித்தரேன். என்ன கிளியிற சத்தம் கேக்குது? நான் தான் கிழிக்கிறேன். என் துண்டை ஏன் கிழிக்கிறியா? அவளை கிழிக்க முடியல, அதனாலதான் உங்க துண்டை கிழிக்கிறேன். நானும் உங்க கூட பீச்சுக்கு வருவேன். சரி வா, வந்து அனுபவி. மாமா, நான் தான். கோவிச்சுக்காதீங்க மாமா, நான் தான் உங்களை விட்டு 10 வருஷத்துக்கு முன்னால ஓடி போற புலிவேஷம் பூதலிங்கம் மாமா. இப்ப பட்டாளத்துல போய் சேர்ந்திருக்கு, லீவ்ல வந்திருக்கேன். சேட்டா, என்ன? நீங்கள் பறஞ்சபடி ஆளுக்கு வேலை வாங்கி கொடுத்து நம்ம இந்த விவாகம் எப்பான வச்சுக்கலாம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கிறேன் இல்லையா? அந்த அதிர்ஷ்டம் வச்சு யாருகிட்ட இருக்குது? உன்கிட்டயா இல்ல என்கிட்டயா தேடிட்டு இருக்கேன். அதான் டிலே. மச்சத்தையா தேடினது? மிச்சத்தையும் தேடுறேன், சொச்சத்தையும் தேடுறேன், மச்சத்தையும் தேடுறேன். ஆமாண்டா, நானும் மச்சத்தை தான் தேடுவேன். என்ன மாமா? யார பார்த்து நான் மாமாக்குறேன்? 2 பேரும் ட்ரெஸ் அவனுங்கடா. மாமா, எனக்கு ஒண்ணு இல்ல, பாவம் பொண்ணு பயந்துட போகுது. எனக்கு இந்த பயம் கரெக்ட். ஐயோ, விட்டா இவ்வளவு கேட்டுருவா போல் இருக்க. என் மானத்தை காப்பாத்திக்கிறேன். சட்டையா லுங்கியா எது முதல்ல? சட்டையை கழட்டுடா. சட்டையாவது இந்தாயா, இப்ப நீ திரும்புடா. என்னயா அது? மூக்குள்ள ஒண்ணு இருக்குது, சௌகரியப்படுமா? நீ திரும்புடா. குனிடா, குனி. ஐயோ ஐயோ, ஒண்ணுமே இல்லையா? மச்சம், வீங்களுக்கு மச்சம். இந்த மச்சம் எங்க பரம்பரை மச்சம். இந்த மச்சம் இருக்கிறவே பெரிய கோட்டீஸ்வரராவா. அப்புறம் ஏன் நீ வாசல்ல நின்னு தடி பிடிக்கிற? அது இப்ப வேலை செய்யாதுடா, 70 வயசுக்கு பின்னால வேலை செய்யும். அதுக்குள்ள உனக்கு சங்கு வச்சிருவானுங்க, தண்டனக்கா தூக்கிடுவானுங்க. டூப்ளிகேட். இந்த மரத்துல ஒன்ன கட்டி வச்சு உன் நண்பன் இருக்கிறானே குடுமி, அதான் கூட்டமல்லி கட்டு, அவன் வந்த பிறகு பேசிக்கும். ஏமா போய் கயிறு எடுத்துட்டு வா. கள்ளன் பீச்ல இருந்து ஒண்ணும் தெரியாத எங்க அத்தான கழகு குத்துற மாதிரி கொத்திட்டு போயிட்டாலே அந்த லில்லி கடங்காரி. என்ன செய்ய போறாளோ? உங்க அப்பா ராபர்ட் எப்போ வருவாரு? ஏன் இல்ல ஒரே பதஷ்டமா இருக்கு, சரியா கவனம் செலுத்த முடியல. அவரு எஸ்டேட் போயிருக்காரு, எப்ப வேணா வருவாரு, சொல்ல முடியாது. ஆமா, இந்த பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்களே ராஜசேகர், அவரை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? என்ன நீ இந்த நேரத்துல தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்க? லில்லி, லில்லி டார்லிங், லில்லி. Where are you, Lily, darling? Coming, darling. Lily. Coming. Hi, darling. ஏன் இவ்வளவு லேட் டார்லிங்? பாத்ரூம்ல இருந்தேன். நான் கூட பாத்ரூம் போகணும். டார்லிங் பாத்ரூம்ல. பாத்ரூம்ல இருந்தா ஒண்ணும் இல்ல. யார் அந்த இடியட் குளிக்கும் போது உள்ள வர்றது?
சாரி. யார் அது? என்னோட ஃப்ரெண்ட் பிரேமா. ஓ, எனக்கு அவசரம். நான் சொல்லல பாத்ரூம்ல என் ஃப்ரெண்ட் இருக்கான்னு. ஐ அம் சாரி. பை தி பை, நான் துபாய் போறேன். இமிடியேட்டா போறேன். வரதுக்கு 10 நாள் ஆகும். ஜாகிரதை. ஓகே, ஹாப்பி ஜர்னி. Thank you. பாயா. Bye bye. ஏய், உனக்கு குடுமி இருந்தது எவ்வளவு சௌரியமா போச்சு பத்தியா? பொம்பளை மாதிரி நடிச்சு ராபர்ட்டே ஏமாத்திட்டியே. எவ்வளோ நீங்க யாரு? உண்மையை சொல்லுங்க. ராபர்ட் வா அப்பன் தானே? நீ உண்மையை சொல்லு. பாத்ரூம்ல இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டீங்களா? ராபர்ட் ஆட்டி வைக்கிற பொம்மைனா ஆண்வாடியே படவிடாம இங்க என்ன அடிமை மாதிரி அடைச்சு வச்சிருக்கா அந்த கிழவன். நீங்க யாரு? நான் ஒரு லாயர், ஊரு மெட்ராஸ். பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிற இந்த ராஜசேகரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். ராபர்ட்டும் ராஜசேகரும் ஒரே ஆள் தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப ராஜசேகரை கைது போட்ட நீ உதவி செஞ்சேன்னா உனக்கும் விடுதலை கிடைக்கும், எனக்கும் வந்த காரியம் முடியும். விடுதலை கிடைக்கும், ஆனா மறுவாழ்வு கிடைக்குமா? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு மறுவாழ்வு கொடுக்கறேன்னு சொல்லுங்க. ராபர்ட்ட பத்தின எல்லா உண்மைகளையும் உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கறேன். என்ன உண்மைகள்? ராபர்ட் கள்ள நோட்டு அடிக்கிறான். அதுவும் இந்த நாட்டு நோட்டு இல்ல, இன்டர்நேஷனல் கரன்சி. அந்த பிளாக்ஸ் எல்லாம் இந்த வீட்டுல தான் இருக்கு. அது இருக்கிற இடம் அவனுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அந்த இடத்த உங்களுக்கு காட்டி கொடுக்கறேன். தேங்க்யூ. வாங்க. இங்க எப்படி இருக்கான்னு அதிர்ச்சியா இருக்கா? பாத்ரூம்ல உன் ஃப்ரெண்ட் பிரேமா இருக்கான்னு நீ சொன்ன உடனே எனக்கு சந்தேகம் வந்தது. எவ்வளவு தூரம் நீ போறேன்னு பாக்குறதுக்காகத்தான் இங்க காத்திருந்தேன். வெல்டான் லிலி, உன்னை இத்தனை வருஷம் வச்சு காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றியோட நடந்துட்டேன். ஆல்ரைட், என்ன போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி நீ அப்ரூவ் ஆகி புது வாழ்வு தேடிக்கோ. எனிவே, நாம நண்பர்களாகவே பிரிவோம். என்ன என்ன சொல்ற? என்ன? You rascal! Hands up! உன்னை இப்பவே நாய் சுடுற மாதிரி என்னால சுட்டு தள்ள முடியும். ஆனா அப்படி சுட்டேன்னா உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். அதனால மரியாதையா உன்னை போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைக்க போறேன். உட்காருங்க சார். உட்கார்றா.
ஐயோடா, இதான சங்கதி. കയറ് കയറ്. ചേച്ചി കവലപ്പെട വേണ്ട. എനിക്ക് പണക്കാര മാപ്പിള വേണ്ട. ഞാൻ എന്റെ മാമനെയെ വിവാഹം ചെയ്തുകൊള്ളു. എങ്കിരുന്നാലും வாழ்க. காலையில அச்சன் கிட்ட பறஞ்சு கட்ட அவக்கு சொல்லு, சரியோ? எனக்கு உடம்பு பூரா அரியோ. ஏமா உங்க அப்பனை கொஞ்சம் சீக்கிரம் விட்டு விட சொல்லு. எறும்பு கடிச்சு உடம்பு பூரா மச்சமா இருக்குதுமா. ராபர்ட்ட காணோம். ராபர்ட் இங்க கட்டி எங்க பாடி இருக்குங்களா இங்க? என்ன இன்ஸ்பெக்டர் இங்க கலாட்டா? சார், இவன் தான் சார் ராபர்ட். இவன் தான் சார் லில்லியை கொன்னது. லில்லி இறந்துட்டாளா? என் மகளுக்கு ஹார்ட் வீக். அவளை ரொம்ப ஜாக்கிரதையா வளர்த்துட்டு வர்றேன்னு என்கிட்ட ராபர்ட் அடிக்கடி சொல்லுவானே. இப்ப அவன் அமெரிக்கா போயிருக்கும் போது இப்படி ஆயிடுச்சு. இந்த துக்ககரமான செய்தியை அவனுக்கு நான் தான் போன் பண்ணி சொல்லணும். நடிக்கிறான் சார், நடிக்கிறான் சார். இப்பதான் சார் இவனை கட்டிப்பட்டு நான் வந்தேன். எப்படியோ தப்பிச்சு பக்கத்து வீட்டுக்கு போய் வேஷத்தை மாத்திட்டு இங்க வந்து நிக்கிறான். சார், நீங்க வேணா அந்த இரும்பு பீரவை திறந்து பாருங்க சார். அதுல கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கான பிளாக் எல்லாம் இருக்கு. எங்கிட்ட லில்லியே சொன்ன. நீங்க திறந்து பாருங்க பிளீஸ். சார், அவனை கேட்காதீங்க சார், வேணாம் தான் சொல்லுவான். சின்ன பையன் சொல்றான். நீங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், போங்க. പെട്ടി കാലിയാണല്ലോ. ഐ ആം ഗോയിങ് ടു അറസ്റ്റ് യു ബ്ലഡി ഇഡിയറ്റ്. நோ நோ நோ, கோவிக்காதீங்க இன்ஸ்பெக்டர். ஏதோ சின்ன பையன், மனசு சரியில்லை, ஏதோ செஞ்சுட்டான். நீங்க அவங்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அவனை மெட்ராஸ்க்கு அனுப்பிடுங்க. பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணா அவ எப்படி செத்தான்னு தெரிய போகுது. அதானே தம்பி சொல்ல போறேன். நீங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் போய் இந்த துக்ககரமான விஷயத்தை ராபர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். தம்பி, அனாவசியமா இப்படி குழப்பத்தெல்லாம் உண்டு பண்ணாதப்பா. சார், வரேன் கேட்டோம். மெட்ராஸ் வந்திருக்கேன், நேரம் கலையன். நடக்கணும் ஸ்டேஷனுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க. இது அண்ணன் நடந்தது. கடைசியில தோல்வியோட அவமானப்பட்டு மெட்ராஸ் வந்து சேர்ந்தோம். தம்பி, நீ நினைக்கிற மாதிரி ராஜசேகர பிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. இன்னைக்கு சமுதாயத்துல அந்த ஆளு ஒரு பெரிய மனுஷன். அவன் பைக்குள்ள கரன்சி மட்டும் இல்ல, கவர்மெண்டே இருக்கு. தகுந்த ஆதாரம் இல்லாம அவன் அரெஸ்ட் பண்றதுங்கிறது முடியாத காரியம். போங்கண்ணே, நீங்களே இப்படி பேசுன எப்படி? அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா தெரியாத? போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோம் குமார். அந்த பொண்ணு லில்லி ஹார்ட் அட்டாக்ல தான் செத்துருக்கான்னு கேரளால இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. அங்கேயும் பணத்தை வச்சு விளையாடி இருக்கான். ஓகே அண்ணே, நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. அவன் ஆதாரத்தோட குற்றவாளி நிரூபிச்சு அவன் பாக்கெட்ல ஏதோ கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த கவர்மெண்ட்டை வச்சு அவனை கைது பண்ண வைக்கிறேன். இது ராஜசேகர வீடு. உள்ள யார் வராங்க போறாங்கிறத கரெக்டா ஃபாலோ பண்ணா விஷயம் என்னன்னு புரிஞ்சிடும். சார், ஐயா வாங்க, அம்மா வாங்க, ஜோஷம் பாக்குது, ஜோஷம் பாக்குது. ஐயா வாங்க, அம்மா வாங்க, ஜோஷம் பாக்குது. தாடியால ஒற்றை அடிக்கிறார். வக்கீல் குமார் என்ன சொல்றாரு? உன் மனதில் இருப்பவன் ஒரு இளைஞன். அவனோ அழகன், மன்மதன். அவன் பெயர் பாலு. குமார் என்னும் வக்கீல். ஐயோ, கரெக்டியா? எப்படி கண்டுபிடிச்ச? ரேக சொல்லுது, ரேக சொல்லுது. என்ன சொல்ற? நீ அந்த அடி மடையலோ அவரை பத்தி மடைய கிடையா சொன்ன கெட்ட கோவம் வரும். தொந்தி கடிஞ்சிரும், ஜாக்கிரதை. நோ, இவன் தப்பா டிரான்ஸ்லேட் பண்றான். அவரை பத்தி ரேகை என்னையா சொல்லுது?
சீக்கிரமா கல்யாணம் நடக்கும்னு சொல்லுது. எப்போ கல்யாணம்? எப்ப கல்யாணம்னு கேக்குறான். நாங்க 2 பேரும் நினைச்சிருக்கிற காரியம் முடிஞ்ச உடனே. குமார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். குமாரா? வசந்தி, சொல்லக்கூடாது, பாஷை மாறி போச்சுன்னு. இந்த ராஜசேகர கண்காணிக்கிறதுக்காக மாறுவேஷம் போட்டுக்கிட்டு வந்தோம். உன்னை பார்த்ததும் விளையாட்டோம். இந்த ராஜசேகர் வீட்டுல இருந்து சாமியார் பசங்க வெளில போறானுங்க. நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ, குமார் கூட இங்க இல்லையே. நீ இந்த இடத்த பாத்துக்க, நான் தோ வந்துடுறேன். பால் வேற தனியா இருக்கா. இதெல்லாம் இங்க கொடுத்ததான் நினைச்சுக்க. நான் வரேன். சரி, போறதுக்கு முன்னாடி உங்க ஞாபகார்த்தமா ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு போங்களேன். ஐயா, என்னங்க இது? என்னங்க என்னென்னமோ ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரும்போது உனக்கு காதல் வரல. இப்ப இந்த தொப்பையும் தொந்தியமா வந்திருக்கும் போது தான் காதல் வந்திருக்கு. இந்த தொப்பையை நீயே வச்சுக்க. கல்யாணம் ஆனதும் ஒரு ஒரிஜினல் தொப்பையை நானே உனக்கு ஆசையா கொடுக்குறேன். மூக்கு ரொம்ப அழகா இருக்கு. இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். வாழுங்க. இந்த வீட்ல இருந்து 2 சாமியார் இப்படி போனாங்க. அவங்க பின்னாடியே போனார். அதுக்கப்புறம் காணும். என்னடா சிரிச்சுட்டே சொல்ற? என்னப்பா முடியாது. வாங்க மிஸ்டர் குமார், என்ன விஷயம்? என் தம்பி அங்க எவன் பின்னால போனானோ யாருக்கு தெரியும்? மாறுவேஷம் போட்டுக்கிட்டு அனாவசியமா என் விஷயத்துல தலையிடுறேன். அதுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கத்தான் உன்னை இங்க இழுத்துட்டு வர சொன்னேன். அங்க பார், சாதாரண டேபிள் லேம்ப். ஆனா இந்த சுவிட்ச போட்ட உடனே குமார், இதே மாதிரி பல்ப உன் தாயார் தகப்பனார் பாத்ரூமுக்குள்ள பிக்ஸ் பண்ண சொல்லி இருக்கேன். காலையில 6 மணிக்கு உங்க அம்மா வழக்கம் போல எந்திரிச்சு பாத்ரூமுக்குள்ள போய் சுவிட்ச போடுவாங்க. பல்பு வெடிக்கும். உங்க அம்மா தக தக தகன்னு பத்தி எறிவாங்க. எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை உயிரோட விட மாட்டேன். என் உயிர் போறது இருக்கட்டும், முதல்ல உங்க அம்மா உயிரை காப்பாற்ற முடியுதா பார். குமார், இப்ப சாயந்தரம் 5:45 ஆகுது. நாளை காலையில 6 மணிக்கெல்லாம் உன்னை விட்டுற சொல்றேன். பாலு. எஸ் சார். தம்பி அது வரைக்கும் ஜாகிரதையா பாத்துக்க. தாகம் எடுத்தா தண்ணி கொடு, பசிச்சா ஒண்ணு கொடுக்காத. ஓகே சார். தும்மு தும்மு.
என்ன கதவை தர அம்மா 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 என்னடா ஏன் இப்படி பதறி போய் வந்து நிக்கிற? இல்ல இந்த பாத்ரூம்ல சுவிட்ச் லைட் போட்டியா? போட்டேன்டா. வழக்கம் போல நான் சுவிட்ச் போடுறதுக்கும் கரண்ட் போறதுக்கும் சரியா போச்சு. ஆமா, ராத்திரி பூரா எங்க போயிருந்த? அது நான் இரு நான் என்னடா செய்ய போற? பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சுல, அதை மாத்திடுறேன். போடு போடு. டேய் பாத்துடா. நீங்க போமா, நான் மாத்திடுறேன். என்னடா சத்தம்? அது ஃபியூஸ் ஆன பல்பு, தூக்கி போட்டா வெடிக்காதா பண்ணு. இவ்வளவு பெரிய சத்தமா? ஆமா, இவ்வளவு பெரிய சத்தத்திலே அப்பா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறது. ஆமா, பாலுங்க அவனையும் ராத்திரி பூரா காணோம். ராத்திரி எங்கடா போயிருந்த? சொல்ல மறந்துட்டேனே. நேற்று நீ இந்த ராஜசேகர் வீட்டுல இருந்து போனியா? அங்க இருந்து 2 சாமியார் வெளில வந்தாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே நான் போயிட்டு இருந்தேன்னா கபாலி என்ன அவங்க குரூப்ல சேர்த்துட்டாங்கப்பா. என்னத்தையும் உனக்கு கொடுத்து இதை இழுத்து பாருங்க. 2 தம்மு தான்ப்பா வலிச்சேன். நேரா சொர்க்கத்துக்கே போயிட்டேன். காலையில மூச்சு பாக்குறேன், இந்த நேரத்துல உன்னோட பேசிட்டு இருக்கிறேன். அது சரி, அந்த சாமியாருங்க ஏன் அவன் வீட்டுக்கு வந்தாங்க? பாலு
அப்புறமா சொரி பையில என்ன இருக்குன்னு பாப்போம். என்னடா ஒரே நாட்டு வெடிகுண்டா இருக்கு. தூக்கி போடு தூக்கி போடு. ஆடாது. பேப்பர் நம்ம இருக்கு என்னன்னு பாப்போம். பேப்பர்ல வெடி வராதே. ராஜசேகர் உடல் ஊனமுற்றோர் பள்ளி உதகமண்டலம். ஓ, சோ இந்த ராஜசேகர் இந்த பள்ளிக்கூடத்து பேரை வச்சுக்கிட்டு ரகசியமா வெடிகுண்டெல்லாம் தயார் பண்ணி இந்த சாமியாரங்க மூலமா டிஸ்ட்ரிபியூட் பண்றான்னு நினைக்கிறேன். ஊட்டி போனா உண்மை எல்லாம் புரியும். இந்த ஆப்ல இருந்து திடீர்னு ஓவர் ஆக்ட் பண்ணி வம்புல மாட்டி விட்டுறியா நீ? அங்க பாரு. ஏன்பா ஊட்டிக்கு வந்த உடனே எனக்கு ஒரு அரப்பாட்டை மாத்தி பைத்தியக்காரனாக்கி விரல சூப்ப விட்டு நீ உன் காதலிக்கு லவ் லெட்டர் எழுதுறியா? வசந்தி கிட்ட சொல்லிக்காம வந்துட்டோம். அவளுக்கு ஒரு 4 வரி எழுதி போடலாம் என்னதான். கொண்டா 4 வரியா? இது ஒரு நாவலே எழுதின மாதிரி இருக்குது. கொடுறேன். கிழிச்ச அம்மா அம்மா, ஊட்டியில குமார் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் ராஜு சார் உங்களை உடனே கூட்டு வச்சிடாமா? வாங்க. ராஜசேகர் உடல் ஊனமுற்றார் பள்ளிக்கு போறதுக்குள்ள எனக்கு உண்மையிலே கால் ஊனமாயிடும் போல இருக்குது. எது ஊனமானாலும் சரி, கண்டுபிடிக்க வந்ததை கண்டுபிடிக்காம போக முடியாது. எதுக்கு எனக்கு இந்த பைத்தியக்கார வேஷத்தை கொடுத்த? உனக்கு அதுக்கான அம்சங்கள்லாம் இருக்குடா கண்ணா. சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்த்து சிரிப்பு வருது சிரிப்பு வருது. லாஃப்டர். நீ வச்சுக்கோப்போ. There you are. அண்ணே வீட்டுல ஜமகாலம் காணும்னு சொன்னியே, திருடிட்டான். Nasty sound, nasty boy. என் பிரதர் சார் இது. Oh, sorry. So, sweet boy, I like very much. ஸ்வீட்டா இருக்கா? நீ துண்டு என்ன கேக்குறா பேமானி? என்னது தொலைவா பாக்குறதுக்கு சின்ன பையனா இருந்தா பேசுற பேச்செல்லாம் பார்த்தா பெரிய பையன் மாதிரியா இருக்குது. நீ சின்ன பையனா பெரிய பையனா? நான் பெரியவன் ஆயிட்டேன். எப்ப சார்? அது சும்மா விளையாடிட்டே இருக்கும்போது அகஸ்மாத்தா தடிக்கு விழுந்ததுல தலையில அடிபட்டு இந்த மூளையே வளரல சார். தெரியுது, வெளியே கொப்பளிச்சுன்னு வந்துடுதே. அது மூளை இல்ல சார், முடி. ஐயோ அச்சச்ச, இந்த சவுண்ட் எனக்கு அலர்ஜியா இருக்கு சார். ஆமா, உச்சப்புளியா இருக்கு வேண்டுதலா? ஆமா. வெரி குட் வெரி குட். ஆமா, இங்கே எதுக்காக வந்தீங்க? இங்க ராஜசேகர் எஸ்டேட்ல உடல் ஊனமுற்றோர் பள்ளி அப்படின்னு இருக்குன்னு சொன்னாங்க. அதுல இந்த மாதிரி பசங்க எல்லாம் சேர்த்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதான் பிரின்சிபலை பார்க்கலான்னு புறப்பட்டோம். பிரின்சிபலை பார்க்கணுமா? ஏன் வரல பாருங்க. இதோ இவ்வளவு சுத்தி வளைச்சிருக்க வேணாம். என்னடா அது ஒண்ணு கூட பைத்தியமா இருக்கா? நோ, ரியலி ஐ அம் தி பிரின்சிபல். இந்த மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாத பசங்களை டெஸ்ட் பண்றப்ப மட்டும்தான் அவங்க லெவலுக்கு இறங்கி போயிடுவேன். பயப்படாதீங்க, கூட வாங்க. அப்பா, உன் பேர் என்ன? குமார். உன் பேருப்பா? சுமார். மிஸ்டர் சுமார், உங்களை நான் இப்போ டெஸ்ட் பண்ண போறேன். ஒரு பொட்டக்கோழி முட்டை போட்டு அடக்காத்து குஞ்சு பொரிச்சுது. அந்த குஞ்சை பாக்குறதுக்கு தகப்பன் சேவல் ஆவலா ஓடி வந்தது. குஞ்ச பார்த்தா கோழி குஞ்சு இல்ல, அது வாத்து குஞ்சா இருந்தது. கோழிக்கு எப்படி வாத்து குஞ்சு பிறக்கும்? தெரியலையே சார். டேய், தெரியல. நீங்களே சொல்லிடுங்களா சார். என்ன சார், ஒரு ஃபேமிலி நம்ம ஸ்பாயில் பண்ணதா இருக்கக்கூடாதுப்பா. அந்த பொட்டை கோழியில நடத்த கட்டுது. ஏன் துப்பிட்டே? இந்த மாதிரி கேள்வி நான் கூட தான் கேட்பேன். கேளு. மீன் சாப்பிடும் போது முள்ளு குத்தாம இருக்க என்ன செய்யணும்? தெரியலப்பா. செருப்பு போட்டுன்னு சாப்பிடணும். ஏயா,
முள்ள என்ன மீன்ல இருக்குது நான் சொன்னேன், தரையில இருக்குது. எப்படி சும்மா என்னப்பா என்ன பண்ணுது? கொமட்டுது சார். இதுதான் இந்த மீன் கதை சொல்லக்கூடாதுன்றது. ஓஹோ, பாயிண்ட் அங்க இருக்குதா? திரிக்கிறேன். சரி வாங்க. உங்க பாயிண்ட் இங்க இருக்குதா? வரல போட்டுக்கோ, வரல போட்டுக்கோ. என் வரல இல்ல, உன் வரல போட்டுக்கோ. உட்காருங்க. ஆமா, நீங்க யாரு? பைத்தியம். டேய் சும்மா சார், என் பிரதருக்கு கொஞ்சம் அதான் உங்க ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு கூட்டிட்டு வந்தோம். வர்ற வழியில பிரின்சிபலை பார்த்தேன். No, no, I am the principal and the correspondent. அப்ப இவரு சபாகாட்டியம். பசிக்குதே, அண்ணே பசிக்குதே. சுமார் ஏதாவது எடுத்துட்டு வாங்க. சரி சரி சரி, போய் ஏதாவது திங்கிறதுக்கு எடுத்துட்டு வாங்க. பையனை கண்டிப்பா ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன். ஆனா இன்னைக்கும் நாளைக்கும் ஸ்கூல் லீவு. நாளைக்கு அவனை சேர்த்துக்கிறேன். அது வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கலாம். தேங்க்யூ சார். அவனை சீக்கிரம் குணப்படுத்திடுங்க. இது லட்டு வெடிகுண்டு. தட் மீன்ஸ் பாம். பாம். சீனோ, பாம் இல்லடா, அது லட்டு. சாப்பிடு. நோ, இது பாம் தான், வெடிகுண்டு தான். இது வெடிக்கும் போது நீங்க எல்லாம் சாக போறீங்க. நான் தப்பிச்சுக்கிறேன், நான் தப்பிச்சுக்கிறேன். மிஸ்டர், நீங்க உட்காருங்க. நீங்க பயப்படுற மாதிரி சீனு ஒண்ணு ஆபத்தானதில்லை. இந்த பள்ளிக்கூடத்திலேயே பாட்டுவாதியார வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு வெடி விபத்துல அவன் கண்ணு முன்னாலேயே அவனுடைய மனைவியும் குழந்தைகளும் கருகி செத்து போயிட்டாங்க. அதை பார்த்ததுல இருந்து அவன் அப்படி ஆயிட்டான். சார், இவங்க உண்மையா? இல்லப்பா, பேச வராது. என்ன அப்படி பாக்குற? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவ உடல் ஊனத்தை என் வாயால சொல்லி அவ உள்ளத்தை ஊனப்படுத்த நான் விரும்பல. ஓ சாரி சார், நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு குழந்தை குட்டிங்க இல்லையா? கேட்கிறாரு, பதில் சொல்லு. இவ என் குழந்தை மாதிரி. இது வெடிக்காதே. சரிங்க முதலாளி, நாளை காலையில கரெக்டா 7:30 மணிக்கு வெடிக்கிற மாதிரி ஒரு டைம் பாம வச்சு அவங்கள தீர்த்து கட்டிடுறேன். கஷ்டமானதெல்லாம் செய்வே நீ. குட் மார்னிங் குமார். குட் மார்னிங் சார். மணி 7:25 ஆகுது. நான் வாக்கிங் போயிட்டு 8:30 திரும்பி வந்துடுவேன். அதுக்குள்ள நீங்க 2 பேரும் நல்லா குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட ரெடியா குளிக்கணுமா? இருக்கு. நாட்டி boy. என்னடா எக்ஸசைஸ்? மேடம், ஐயோ அங்கிள், மேடம், மேடம், ஐயோ மேடம்,
ஐயோ 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 சார் 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 என்ன என்ன சார் சார் இது ஒரு விளையாட்டு பந்து இல்ல, இதுக்குள்ள டைம் பாம்பு இருக்கு. இப்ப வெடிச்சிடும், இப்ப வெடிச்சிடும். நீங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடிடுங்க. நீங்க தப்பிச்சு ஓடிடுங்க. இல்ல சார், டைம் பாம்பு ஆகுது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, கொஞ்சம் இப்படி வாங்க. சொல்லுங்க, இப்ப உங்க மனநிலை சரியாயிடுச்சா இல்லையா? என் பேரு சீனு. ராஜசேகர் பள்ளிக்கூடத்துல மியூசிக் டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். லீவு நாட்கள்ல இந்த மாதிரி மலைப்பகுதிகளை சுத்தி பார்க்கிறது தான் என்னுடைய வழக்கம். அப்படி ஒரு நாள் நான் போனப்போ, அதோ தெரியுது பாருங்க கட்டடம், அந்த கட்டடத்துல ட்ரில் மாஸ்டர்னுடைய தலைமையில வெடிகுண்டுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்குன்னு கரஸ்பாண்டன்ட் ஊர்ல இல்ல. அவர் ஊர்ல இருந்து வந்த உடனே இத பத்தி நான் புகார் பண்ண போறேன்னு அவங்கள மிரட்டிட்டு வந்தேன். அன்னைக்கு சாயந்தரமே, குட் ஈவினிங் சார், ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன், நடந்தது மறந்து மன்னிச்சிருங்க சார். உன் முகத்தை பார்க்கறதுக்கே நான் வெக்கப்படுறேன். நீங்க செய்யறது தேச விரோதமான காரியம் மட்டும் இல்ல, எத்தனை உயிர்களை குடிச்சிருக்கோ, எத்தனை உயிர்களை குடிக்க போவதோ, உங்களுக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாது. வெளியே போங்க. கெட் அவுட் ஐ சே. டாடி, வந்து வெளியே போயிடுச்சு, நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா? இருடா, நானே போய் எடுத்துட்டு வரேன். Hi, all of you, come here. இந்த பாலை நான் போடுறேன். யார் பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு 5 முத்தம். மை டியர் பொண்டாட்டி, உனக்கும் சேர்த்துதான். ஓகே? ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஒளிமயம். என்னையும் என் குடும்பத்தையும் அழிக்க நினைச்ச மாதிரி உங்களையும் அழிக்கிறதுக்காக அவங்க திட்டம் போட்டிருக்காங்க. அதனாலதான் அந்த பந்துல டைம் பாம் வச்சிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு சுயநினைவு வந்துருச்சு. நான் பைத்தியக்காரன் ஆயிட்டதுனாலதான் என்னை கொல்லாம விட்டுருக்காங்க. இனிமே அவங்கள பழி வாங்குற வரைக்கும் எனக்கு சுயநினைவு வந்ததா தெரிய வேண்டாம். பைத்தியமாவே நடிக்கிறேன். எஸ். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. பாலு, கரஸ்பாண்டன்ட் வந்ததும் அதோ தெரியுது பாரு, அங்க அவரை கூட்டிட்டு வா. அம்மா, நீ சொன்னதை செய். போ. ஓகே. அங்கெல்லாம் போக கூடாது. அங்க போலாமா? நில்லு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டு என்ன அர்த்தம்? இருப்பா. யோ,
நில்லியாண்டா மரியாதை அவங்க கட்டி போடு. வேண்டாம் வேண்டாம், நானே கட்டி போடுறேன். உன் கையை காட்டு. உட்கார. நின்றுகிட்டே இருந்தா காலு வலிக்கும். உன்னை இப்படியே விட்டா அவங்கள அவுத்து விட்டுருவேன். அதனால ஐம் சாரி.
திரும்பி அப்படியே நட. ஏன் தாங்கிற? சுடு. ஒரு மிரட்டல் தானே. சுடு. சுட்டா நான் செத்து போயிடுவேன். ஆனா அந்த துப்பாக்கி குண்டுல இருந்து ஒரு சின்ன பொறி நீ செஞ்சு வச்சிருக்கிற இந்த வெடிகுண்டு மேல பட்டதுன்னா நானும் க்ளோஸ், நீயும் க்ளோஸ், இந்த இடமே க்ளோஸ். போன்ல டயல சுத்தினா ராங் நம்பர் வருது, அடிச்சா செம்தியா வருது. ஏம்பா போன் அடிக்குதுங்கிறாங்களே, இதுதானே அது? என்னப்பா இதெல்லாம்? பாத்தீங்களா அக்கிரமத்தை? உங்க பள்ளிக்கூடத்து பேரால வெடி மருந்து தயார் பண்றாங்க. வேற யாரு? அந்த ராஜசேகர் தான். போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. மிஸ்டர் ராஜசேகர் இதெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்க மாட்டார். அவரை கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. என்னன்னு கேப்பீங்க? இதெல்லாம் பத்த வச்சா வெடிக்குமான்னு கேப்பீங்களா? ஏன் சார் பட்டாசு கடையே வச்சிருக்கானுங்க? என்ன எல்லாம் புஷ்வானன்றீங்களா? மிஸ்டர் ராஜசேகருக்கு நான் இப்பவே போன் பண்றேன். ஹலோ. அப்படியா? நான் மார்னிங் ஃபிளைட்ல புறப்பட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் எதுவும் செய்ய வேண்டாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம். நான் வந்ததுக்கு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். ஓகே? அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு. இந்த வெடிகுண்டெல்லாம் செய்ய சொன்னது யார்? இந்த வெடிகுண்டெல்லாம் செய்ய சொன்னது சொல்லுங்கடா, சொல்லு. அவர் தாங்க. Dirty rascals. என்ன தைரியம் இருந்தா அவரை நோக்கி கையை காட்டுவீங்க? எப்பேற்பட்ட நல்ல மனுஷன் அவரு. உங்களெல்லாம் அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி சத்தியமா நான் சொல்றதா சார் உண்மை. இந்த மைக்கேல் சார் தான் எங்களை வெடிகுண்டு செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினாரு. செய்யலன்னா வேலையை விட்டு நீக்கிடுவேன்னு பயமுறுத்தினாரு. வேற வழி இல்லாம செஞ்சிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க சார். மிஸ்டர் மைக்கேல், கொஞ்சம் தனியா வாங்களேன். சார், எனக்கு தெரியும் மிஸ்டர் மைக்கேல், நீங்க ரொம்ப நல்லவர்னு. நான் வரும்போது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன். அவங்க இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. அவங்க நம்பணுமே நீங்க நல்லவர்னு. அதனால இந்த விஷயத்தை அப்படியே அமைக்கிறேன். அதுதான் உங்களுக்கு நல்லது. நம்ம ஸ்கூல் பேரும் கெடாம இருக்கும். நோ சார், அந்த பயங்கரவாதிகளை தப்பிக்கவே விடக்கூடாது. அப்படியா? ஆனா உங்களையும் போலீஸ்ல பிடிச்சிருவாங்களே. பரவாயில்ல சார், என்னுடைய நேர்மையில எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனா அவங்களை போலீஸ்ல ஒப்படைச்சுதான் ஆகணும். வெரி குட். உங்க நேர்மையை நான் ரொம்ப பாராட்டுறேன் மிஸ்டர் மைக்கேல். குட் மார்னிங் சார். வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. சட்டத்துக்கு புறம்பா வெடிகுண்டுகள் தயாரிச்ச கூட்டத்துக்கு நான் தான் தலைவன் ஒத்துக்கிட்டு தயவு செய்து இந்த போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாதீங்கன்னு கெஞ்சினார் மிஸ்டர் மைக்கேல். ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன்னுட்டேன். வேர் இஸ் மிஸ்டர் மைக்கேல் நவ்? இன்ஸ்பெக்டர், இது ஓகே.
விஷம். தற்கொலை. இன்ஸ்பெக்டர், மைக்கேல் ரொம்ப நல்லவர். அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிட்டார் நினைக்கிறேன். பாவம், வெரி குட் மேன். ஏன் இப்படி பண்ணாருன்னு தான் தெரியல. அவருடைய கைபொம்மையா இவங்க எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க. எய்தவர் அவர் தான். அவங்க எல்லாம் வெறும் அம்புகள் தான். அவங்களை நீ அரெஸ்ட் பண்ணிக்கங்க. மைக்கேல் பாடியை மட்டும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண உடனே என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவருக்கு நானே நல்லடக்கம் செய்யறேன். அது என்னுடைய கடமை. மிஸ்டர் குமார், கெடு முடிய இன்னும் 10 நாள் தான் இருக்கு. 3 முழ கைத்த எப்ப அனுப்பி வைக்க? கயிறு உனக்கா எனக்காங்கிறத 10 நாள் கழிச்சு முடிவு பண்ணுவோமா? ஹலோ, பெங்களூர் ஹோட்டல் மிராண்டாவா? நான் ராஜசேகர் பேசுறேன். டான்சர் அர்ச்சனா கிட்ட கொஞ்சம் பேசணுமே. ஹலோ அர்ச்சனா டார்லிங், நான் தான் பேசுறேன். இந்த மெட்ராஸ்ல இருந்து கடத்திட்டு வந்தியே குமாரோட காதலி வசந்தி, அவளை பத்திரமா வச்சிருக்கில்ல? வெரி குட். அந்த பொண்ணு அங்கேயே பத்திரமா இருக்கட்டும். அவளை என்ன செய்யறதுன்னு நான் அப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறேன். ஓகே? தேங்க்யூ. பாலு, நீ அம்மாவை கூட்டிட்டு மெட்ராஸுக்கு போ. நான் பெங்களூருக்கு போய் வசந்தியை மீட்டுட்டு வந்துடுறேன். சார், அந்த ஹோட்டல் பேர் என்ன சொன்னீங்க? ஹோட்டல் மிராண்டா, டான்சர் அர்ச்சனா. ಇಲ್ಲಿ ಡ್ಯಾನ್ಸರ್ ಅರ್ಚನಾ ಅವರಿದ್ದಾರೆ. ಅವರನ್ನು ನೋಡ್ಬೇಕು. ಹೌದಾ? ನಾವು ನನ್ನ ಹೆಸರು ಕುಮಾರ್, ಮೆಡ್ರಾಸ್ ಇಂದ ಬರ್ತೀನಿ. ಕೆತ್ತಲ್ಲಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಪ್ಲೀಸ್ ಗೋ, ದೇ ವಿಲ್ ಟೇಕ್ ಯು. அங்கங்க திரும்ப பேச வரட. ஓ, இந்த ஊருக்கு வந்த உடனே நான் உங்களை வந்து மீட் பண்ணிருக்கணும். அப்படி செய்யாம இருந்ததுதான் என் தப்பு. அதான் குமார், சட்டத்தை தனி மனுஷன் ஒருத்தன் தன் கையில எடுத்துக்கிட்டு விளையாடுறதுனால வர்ற விபரீதங்கள். நல்ல வேளை உன் மாமா ஒரு ஏசியா இருக்கிறதுனால நீ ஜாலியா வீட்டுக்கு வந்துட்ட. இல்லன்னா என்ன கதியா இருக்கும்? Come in.
அஸ்ஸலாமு அலைக்கும் மேசி சாப். குட் ஈவினிங், குட் ஈவினிங். வாங்க மிஸ்டர் ரஹ்மான், உட்காருங்க. ப்ளீஸ் ராம். ரஹ்மான் ஜி, என்ன ஆச்சரியமா இருக்கு, நீங்க என் வீடு தேடி வந்திருக்கீங்க. என்ன ஏதாவது சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்யூ. ஏசி சாப், ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன விஷயம் ரஹ்மான் ஜி, சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, நேத்து நம்ம ஹோட்டலுக்குள்ள யாரோ ஒரு பையன் புகுந்து ஹோட்டல் டான்சர் அர்ச்சனா கிட்ட பெரிய கலாட்டா பண்ணிருக்கான். நம்ம ஹோட்டல் பத்தியும் அங்க வர பெரிய மனுஷால் பத்தியும் உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமில்ல. இந்த மாதிரி சம்பவங்கள் ஹோட்டல் பேரை குறைச்சிடும், நம்ம கௌரவத்தை பாதிக்கும். உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியால இருக்கிறதுனால உங்களை நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஓகே ரஹ்மான் ஜி, நேரடியா நானே அதை கவனிக்கிறேன். बहुत बहुत शुक्रिया, थैंक यू वेरी मच. அப்போ நம்ம வரட்டுங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். அங்கிள், இவரு நீ கலாட்டா பண்ணியே அந்த ஹோட்டல் மிராண்டா ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் ரஹ்மான். பெங்களூர்லயே ரொம்ப செல்வாக்குள்ள ஆளு. செல்வாக் புல்ஷிட். அது இருக்கிறதுனால தானே பணங்கிற சாட்டையால சட்டங்கிற பம்பரத்தை கண்ட இடத்துல சுத்த விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க. நீ என்ன சொல்றேன்னு புரியல குமார். ராஜசேகர்ங்கிற பேர்ல 2 கொலை, ராபர்ட்ங்கிற பேர்ல 1 கொலை செஞ்சது இதே ஆள். இப்ப ரஹ்மான்ங்கிற பேர்ல இங்க வந்திருக்கான். வசந்தியை கடத்திக்கிட்டு வந்ததும் இவனே தான். இவனை ஃபாலோ பண்ணா வசந்தி இருக்கிற இடத்த ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நான் ஒழுங்கா வேலை பார்க்கறது உனக்கு பிடிக்கலையா? என்ன சொல்றீங்க அங்கிள்? அவரை ஃபாலோ பண்றது தெரிஞ்சாலே போறோம், எனக்கு வேலை போயிடும். ஓ காட், அப்ப இந்த அர்ச்சனாவையா ஃபாலோ பண்ணலாமே? தட்ஸ் பெட்டர். அவளை ஃபாலோ பண்றது மட்டும் இல்ல, அவ யாரு கூட டெலிபோன்ல கான்டாக்ட் வச்சிருக்கான்னு அப்சர்வ் பண்ண சொல்றேன். அர்ச்சனா ஹியர். அர்ச்சனா ஹியர். அர்ச்சனா, நான் தான் பேசுறேன். விதான் சௌதாவுக்கு எதிர்த்தாப்புல சிகப்பு புடவை கட்டிட்டு நாளை காலையில 8 மணிக்கு ஒரு பொண்ணு நிக்கும். அதை கூட்டிட்டு போய் வழக்கமான இடத்துல விட்டுரு. ஓகே? எஸ் சார். ಅರ್ಚನಾ ಅವರಿಗೆ ಮೈ ಹುಷಾರಿಲ್ಲ ಅಂತ ನಾನು ಅವ್ರ ಸೆಕ್ರೆಟರಿ. ಅಮ್ಮ ಅವರಿಗೆ ವರ್ಕ್ ಮುಗಿದೋಯ್ತು. ಈಗ ನೀವು ಬನ್ನಿ, ನೀವು ಹೋಗಿ. ಡ್ರೈವರ್ ಹೋಗಿ. சேலை கட்டுமா? நீ ஏன் உட்காந்துருக்க? நீ தான் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா? அந்த அளவுக்கு அவளுக்கு உதவி தேவைப்பட்ட இம்மீடியட்லி சிக்னல் அவளை ஷூட் பண்ண சொல்றேன். படுமா, இதுக்கு மேல கல்யாண வீட்டுக்கு போய் படம் இருக்கணும். லைட்டா போனையா? நீ ஏன் நிக்கிற? நீ தான் ப்ளூ பிலிம் எடுக்கிறீங்க பாஸ்டர்ட்ஸ். அரெஸ்ட் ஆல் ஆஃப் देम. போயிட்டு போங்க. வெரி போல்ட் இன்டீட். வெல் டன் இன்ஸ்பெக்டர். தேங்க் யூ சார். இப்ப நாம அர்ச்சனாவை அரெஸ்ட் பண்ணிடலாம்ல? நோ, நாம இங்க ரைட் பண்ணி உங்களை வளைச்சு பிடிச்சிட்டோம். இந்த விஷயத்தை அர்ச்சனாவை முதலாளி கிட்ட போன்லயோ இல்ல நேர்லயோ சொல்லணும் இல்லையா? அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். எஸ் சார். ஹலோ ஆபரேட்டர், ப்ளீஸ் கனெக்ட் மீ டு மிஸ்டர் ரஹ்மான். பாஸ், நான் தான் அர்ச்சனா பேசுறேன். நம்ம இடத்த ரைட் பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. இப்ப என்ன செய்யுது பாஸ்? மெட்ராஸ்ல இருந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்த அந்த பொண்ணை பூட்டி வச்சிருக்கிற கதவுக்கு வெளியில வலதுகை பக்கமா சாவியை வச்சுட்டு நீ நம்ம ரகசிய இடத்துக்கு போயிடு. ஓகே? ஏன் பாஸ், அவளை கொண்டுட்டா என்ன? நானோ அவ நம்ம கையில இருந்தா தான் குமார் நம்ம கையில சிக்குவான். நான் சொன்னதை செய்.
இன்னைக்கு மிட் நைட்ல போய் அவளை கூட்டிட்டு நானும் நம்ம ரகசிய இடத்துக்கு வந்துடுறேன். ஓகே? ஓகே பாஸ். மிஸ்டர் ரஹ்மான், நீங்க இந்த மாதிரி கேவலமான தொழில ஈடுபடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஐ எம் ashamed of you. ரஹ்மான் இறந்துட்டான். My God. இவன் சேகர். நோ, எனக்கு 15 வருஷமா ரஹ்மான தெரியும் குமார். ஓ இல்ல அங்கிள், இவன் தான் ராஜசேகர். இப்படித்தான் பல பேரை கொண்டுகிட்டு இருந்தான். இன்னைக்கு இவனுக்கே ஆபத்து வந்ததும் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டான். எஸ். ஆல் ரைட், அப்போ மெட்ராஸுக்கு போன் பண்ணி உண்மை என்னன்றது தெரிஞ்சுக்கும். உங்க முதலாளி இருக்காரா? ஹலோ இன்ஸ்பெக்டர், எங்க இந்த நேரத்துல? என்ன இன்ஸ்பெக்டர் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ஒரு இன்வெஸ்டிகேஷன் விஷயமா உங்களை பார்க்க வந்தேன். என்னையா? ராஜசேகர் ஹியர். என்னது, ரஹ்மான் தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டானா? ஓ நோ நோ நோ, செத்த பிறகு கூட அந்த சண்டாள முகத்தை நான் பார்க்க விரும்பல. அங்கேயே அடக்கம் பண்ணிடுங்க. ஓகே? என்ன சார், என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர், நானும் என் தம்பி ரெட்ட பிறவிங்க. அவன் சின்ன வயசுலயே பெங்களூருக்கு ஓடிட்டான். ரஹ்மான் பேரை மாத்திட்டு ப்ளூ பிலிம் எடுத்து சம்பாதிச்சு வாழ்க்கை நடத்திட்டு இருந்தான். போலீஸ்ல மாட்டிக்கிட்ட உடனே அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டான். பாத்தீங்களா, ஒரே தாய் வயித்துல எந்த மாதிரி ஒரு நல்லவன், அவன மாதிரி ஒரு சண்டாள. பை தி பை, ஏதோ என்கொயரின்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? சாரி சார், இந்த மாதிரி நேரத்துல அதெல்லாம் வேண்டாம். நான் அப்புறமா வரேன். ஆல் ரைட். என் தம்பி செத்ததை பார்த்து நானே செத்துட்டதாக நினைச்சு ஏமாந்திருக்கானுங்க. பிளட்டி இடியட்ஸ். எஸ் ஏசி வேணுகோபால் ஹியர். மாமா, நான் ராஜு பேசுறேன். அந்த ராஜசேகர் உயிரோட இருக்கான். வாட்? ஓகே, ஐ வில் டெல் ஹிம். ரைட், நான் சொல்லிடுறேன். குமார், ராஜசேகர் இன்னும் உயிரோட தான் இருக்கான். ரஹ்மான் ராஜசேகருடைய ட்வின் பிரதர். பை தி வே, உனக்கு மெட்ராஸ்ல ஏதோ ப்ரோக்ராம் இருக்காமே, ராஜு ஞாபகப்படுத்தினான். அங்கிள், நீங்களும் இந்த ப்ரோக்ராமுக்கு என் கூட மெட்ராஸ்க்கு வந்தீங்கன்னா ராஜசேகர் எப்படியும் பிடிச்சிடலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நானும் ராஜசேகரம் போட்ட சவால் படி நாளையோட 90 நாள் முடிய போகுது. நாளைக்கு நடக்க போற விழாவில் பச்சோந்தி மாதிரி அவன் நிறம் மாதிரி செஞ்ச அக்கிரமங்களை எல்லாம் பப்ளிக் நடுவில் வச்சு நான் எக்ஸ்போஸ் பண்ண போறேன். அதான் என்னுடைய திட்டம். நாளைக்கு விழாவுக்கு நீங்க மட்டும் மஃப்டியில் வந்தா போதும். ஆடிட்டோரியத்துக்குள்ள போலீஸ்காரங்க யூனிஃபார்மோட வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் எச்சரிக்கை ஆயிடுவான், தப்பிச்சாலும் தப்பிச்சிருவான். சோ தேவைப்படும் போது போலீஸ்காரங்க உள்ள வந்தா போதும். ஓகே? ஓகே குமார். டேய், முரட்டுத்தனமா எதையும் செஞ்சிடாதடா. குமார், ஜாக்கிரதையா. டோன்ட் வரி மம்மி, எல்லாம் சரியான இருக்கும். ஏற்கனவே நான் 4 பேரை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் உன் பேர்ல தான் எனக்கு முழு நம்பிக்கை. நீ எந்த வேஷத்துல வருவியோ எனக்கு தெரியாது. நான் சொன்ன மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிச்சிடணும். நான் சொல்றத கவனமா கேளுங்க. தியேட்டருக்குள்ள ஒரு கடிகாரம் பாத்தீங்கல்ல, அதுல 9 ஆன உடனே நம்ம 4 பேர் குமார சுடணும்.
ஒரே நேரத்தில் சுட்டாதான் சுட்டது யாருன்னு தெரியாதுன்னு முதலாளி சொன்னார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி 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 போங்க, அவங்க இடத்துல உட்காருங்க. யார் ஆசையாத அசஞ்சிங்கன்னா இந்த ராஜசேகர் உயிரோட இருக்க மாட்டாங்க. பச்சோந்தியே கேளடா, வச்சேன் குறி நானடான்னு நான் சும்மாவா பாடினேன்? நான் குறி வச்ச பச்சோந்தி இந்த பெரிய மனுஷன் தான். சாரி, இந்த சின்ன மனுஷன். இவர் செஞ்ச பல அக்கிரமங்களை நான் கண்ணால பார்த்து என்னால நிரூபிக்க முடியாத அளவுக்கு தன் நிறத்தை மாத்திக்கிட்டு பணத்தால சட்டத்தையே வளர்ச்ச பச்சோந்தி இவர். இவர் இன்னைக்குள்ள இவரை சட்டத்து கையில பிடிச்சு கொடுக்கலன்னா நான் 3 முழ கயத்துல தொங்கணும். அது எங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு சவால். சரி, கயத்துல தொங்குறது தொங்க போறோம். அதுக்கு முன்னாடி இவரை சுட்டு தள்ளிட்டு சாகலாங்கிற முடிவோடு தான் நான் இந்த விழாவிலேயே கலந்துக்கிட்டேன். ஆனா அதுலயும் என்ன முந்த பார்க்குது இந்த பச்சோந்தி. மிஸ்டர் ராஜசேகர், பணத்தை கொடுத்து என்ன சுட்டுக் கொள்ள இந்த கூட்டத்துல 4 ஆளை ஏற்பாடு பண்ணிருக்க. நீ மரியாதையா அவங்களை இங்க வர சொல்லு. நான் 10 எண்ணுவேன். அதுக்குள்ள உங்க ஆளுங்க இங்க இல்ல, உன் தலையில் 1 2 3 4 5 6 7 8 9. Come out, all 4 of you. Come on, take their revolvers. Mr. Rajasekhar, you are under arrest. குமார், அவன் அமுக்குங்கடா. ராஜு, டோன்ட் ஷூட். குறித்தவர் யார் மேல வேணாலும் பண்ணலாம். Hello. Report to the auditorium immediately, huh?
இனிமே நீ மாறுறதுக்கு நேரமே கிடையாது. நல்ல பச்சை கொலகாரன்னு எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சாச்சு. இங்க இருக்கிற 4 வீரனுங்க பத்தாதுன்னு என்னமோ விஜயபுரியில ஒரு வீரனை கொண்டாந்திய. என்னாச்சு? எங்கால எப்படி அவனை பெண்ட் எடுத்துட்டான் பாத்தியா? நான் தான் அன்னைக்கே சொன்னேனையா, நீயும் பணமும் ரொம்ப நாள் பாதாளத்துல இருக்க முடியாது, வேர்த்து விறுவிறுத்து வெளியில வருவீங்கன்னு சொன்னேன். இத வந்து நிக்கிறிய அங்க பாத்தியா? சட்டம் ஆரோக்கியமா மட்டும் இல்ல, ஆடிக்கிட்டே உன்னை ஆட்டி வச்சிருச்சு. இப்ப என்ன பண்ண போற? மிஸ்டர் குமார பாராட்டுறதை தவிர வேற வழியே இல்லை. தேவை ஒழுங்கா செய்ய. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் குமார். நோ நோ ப்ளீஸ் நோ நோ. என்ன நோவு? இத வச்சு எத்தனை பேர் நீ குத்தி இருக்கிற? அவங்க நோவெல்லாம் யாருக்கிட்டயா சொல்றது? இந்த ஊசியில விஷம் இருக்கு. அப்படி வா வழிக்கு. அப்போ இப்படியே கை குலுக்கி தானே அத்தனை பேரை நீ சாவடிச்சிருக்கிற. பேச்சே வரல? குத்து. ஆமா ஆமா. போதுமா அங்கிள்? அண்ணே கூட்டிட்டு போங்க. குமார், ஜெயிச்சுட்டதாக நினைக்காத. நாளைக்கு காலையில ஜாமீன்ல வெளியே வந்துருவேன். எந்த ஜனங்களுக்கு முன்னாடி என்ன கேவலப்படுத்தி அனுப்புனியோ அதே ஜனங்க எனக்கு நாளைக்கு மாலை போட்டு வரவேற்கிறத பார்க்கத்தான் போறேன். என்கிட்ட இருக்க பணம்